ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மில்க் மேடை வச்சு ஒரு ரெசிபி எப்படி பார்க்கலான்ட்டு. இந்த ரெசிபி வீடியோவோட எண்டிங்கில் இருக்குது. 4 டேஸாக வீடியோ போல். என்ன காரணம்னா எங்கள் அத்தை பொண்ணுக்கு மேரேஜு 15 ஜூலை குன்னூரில் நடந்துச்சுங்க. குன்னூர் செம்ம குளூருங்க. இது எங்கள் அத்தை பொண்ணுங்க. இது தாய் நலனுக்கு எடுத்தது. இவங்க தான் மாப்பிள்ளை. கிறிஸ்டின் முறைப்படி மேரேஜ் நடந்துச்சுங்க. குன்னூர் சர்ச்சில் நடந்துச்சு. அதோட சின்ன சின்ன ஃபோட்டோஸ் இதெல்லாம். இது ரிசப்ஷன். ஒரு ஹைலைட் என்னென்னா மாப்பிள்ளைக்கு அன்றைக்கி இது பர்த்டே. ஸோ கேக்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி. இவர் தான் இந்த பிளாக் ஷர்ட்டு போட்டுருக்கிறவர் தான் எங்கள் கேமராமேன். எப்படி கேமரா பிடிக்கிறாருன்னு பாருங்கள். டான்ஸ்லாம் ஜாலியாக ஆடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து குடத்துல தண்ணி வச்சு அதெல்லாம் மோதிரத்தில் போட்டு ஃபங்க்ஷன் பண்ணோம். இதில் யார் ஃபஸ்ட் எடுக்கிறான்னு நீங்களே பாருங்கள். குடத்துல கையே போக முடியல, சின்ன குடமா போயிடுச்சு. அதுலேயும் மாப்பிள்ளை கையை எடுத்துட்டாரு ஃபஸ்ட்டாக. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கியாச்சு. காலையில் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஒரே அழுகைங்க. இது வந்து அங்கே போய் பால் காய்ச்சிட்டு அங்கே போய் செட் ஆகிட்டாங்க. இவங்க என் பொண்ணு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ். ஓகேங்க, வாங்க ஒரு மில்க் மேட் வச்சு ஒரு டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கப் மில்க் மேட் எடுக்கணும். மைதா 1 கப், 2 எக்கு, ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது 2 எக்கையும் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மைதா மாவு 1 கப் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மில்க் மேட் 1/2 கப் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ சப்பாத்தி கல்லில் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சி வச்சுட்டு நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஷேப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 பை 1 எடுத்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிக்கணுங்க. அதுக்கப்புறம் சுகரை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் எடுத்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு சுகர் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா டஸ்ட் பண்ணி விடணும். பாருங்கள் இப்போ ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. டீ காஃபி ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.